அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்மையில் பிள்ளைகள் சம்பந்தமான ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்பட்டது. அந்த ஆய்வில் சொல்லக்கூடிய சில திடுக்கிடக்கூடிய தகவல்களை உங்களுக்கு சொல்வது தான் இந்த வீடியோவுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த நேரமும் கடுமையாக கத்தி ஏசி பயமுறுத்தி சில கட்டங்களில் சாபமிட்டு பேச்சினால் பிள்ளைகளை டோர்ச்சர் பண்ணி வளர்க்கக்கூடிய பிள்ளைகளது பிரெயினையும், மறுபக்கத்தில் அமைதியாக கனிவாக அன்பாக எதனையும் உரையாடி பிள்ளைகளோடு நிதானமாக நடந்து கொண்ட வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளைகளது பிரெயினையும் ஆய்வு செய்து பார்த்தாங்க. இந்த இரண்டு வகையினுடைய பிரெயினும் டோட்டலி டிஃபரண்ட்டான வித்தியாசமான விளைவுகளை அல்லது சேஞ்சஸை அந்த பிரெயினில் ஏற்படுத்தியதை அந்த ஆய்வு கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த ஆய்வு சொல்கின்ற அடிப்படை நாங்கள் பார்க்கறது, பொதுவாக எல்லா பேரண்ட்டும் சில கோபம் வந்தால் சில சந்தர்ப்பங்களில் கத்துவாங்க, ஏசுவாங்க, அது இருந்துட்டு நடக்கக்கூடிய விடயம். அதை இந்த ஆய்வு சொல்லலை. அதுக்கு மாற்றமாக இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, டியூரேஷன் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு நடத்தையை அளவிட்ட நேரத்தில் அது டெய்லி அல்லது வாராந்தம் அல்லது மாதாந்தம் என்று சொல்லி அந்த வீட்டினுடைய லாங்குவேஜே கத்துறதும் ஏசுறதும் கடிந்து கொள்வதும் சாபமிடுவதும் இப்படியான பேரண்ட்ஸுடைய பிள்ளைகள் நீண்ட காலத்தில் கடுமையாக பிரெயினுடைய பாதிப்புக்கும், அதிலிருந்து நடத்தையில் பிள்ளைகள் பிள்ளையான நடத்தைகள் வருவதற்கும், எதிர்காலங்களில் ட்ரக்ஸ் அபியூஸ் போன்ற அல்லது வேறு வேறு நடத்த பிரச்சனைகளுக்கு பிள்ளை உள்வாகுவதற்கும் இந்த பிள்ளை வளர்ப்பில் வரக்கூடிய இந்த முறை காரணமாக அமைகிறத இந்த ஆய்வுகள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஆய்வு சொல்லக்கூடிய சில காரணங்கள் நாங்கள் பார்ப்போம். இந்த ஆய்வு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அப்படியாக கடுமையாக ஏசி கத்தி வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகளுடைய முதலாவது அவனுடைய பேச்சு ஆற்றல், தெளிவாக பேசக்கூடிய தன்மையில் மொழியில் ஒரு பாதிப்பு வரும்னு சொல்கிறேன். சில கட்டங்களில் திக்குவாய் போன்ற அப்படியான பேச்சு தெளிவாக இல்லாமைக்கு அது ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சொல்கிறது என்னன்னா, பிள்ளைகளுடைய கன்சன்ட்ரேஷன், மன ஒருமைப்பாடு, ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது, அதே போல் படிக்கிற விஷயங்களில் கவனம் செலுத்துவது, இவைகளுக்கு கூட பாதிக்கப்படும் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி கடுமையாக நடந்து கொண்டேன்னு சொன்னான். அடுத்ததாக முக்கியமாக பிள்ளைகளுடைய நினைவாற்றல் படிப்படியாக குறைஞ்சி போகும். எக்ஸாமில் மார்க்ஸ் குறையும், படிக்கிற விஷயங்கள் மறந்து போகும், நாலாந்து விஷயங்களை மனசில் வச்சுக்கொள்ளா போகும், குரான் வசனங்களை மரணம் செய்ய இயலாமல் போகும். ஏனென்றால் பேரண்ட்ஸ் கடுமையாக ஏசி கடுமையாக பிள்ளைகளை வளர்க்கிற நேரத்தில் இந்த பாதிப்பு அந்த பிரெயினில் ஏற்படும் சொல்லுவாங்க. அடுத்ததாக பிள்ளையுடைய வாக்கல் சென்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொண்டை காதுகளோடு தொடர்பான உணரியல் அந்த பகுதி, சென்சஸ் பகுதியில் பிரச்சனை ஏற்படுவதாக அந்த ஆய்வு சொல்லும். மேலும் அந்த ஆய்வு சொல்கின்ற விடயம் தான் பிள்ளையுடைய செவிப்புலன் கால ஓட்டத்தில் பாதிப்படையும் சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஆய்வு இன்னொரு ரிசர்ச்சில் சொல்லும் என்னென்றால், ஷவுட்டிங் அட் கிட்ஸ் இஸ் as harmful as physical abuse-னு சொல்லுவாங்க. பிசிக்கல் அபியூஸ் எவ்வளவு தூரம் கடுமையாக ஒருவரை பாதிக்குமோ, அதே போல் ஒருத்தருக்கு அடிக்கிறது, ஒருத்தருக்கு உதைக்கிறது, அந்த பிள்ளை நாங்கள் கடுமையாக உடல் ரீதியாக தண்டனைகளை கொடுக்குறது எவ்வளவு பாதிப்பு கொண்டு வருமோ அதே போன்ற ஒரு பாதிப்பை தான் ஷவுட்டிங், பிள்ளைகள் நாங்கள் கத்தி ஏசி வளர்க்கிறதும் அதே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இன்னொரு ஆய்வு சொல்லும். எனவே செவிப்புலன் கூட பாதிக்கிற அளவுக்கு இந்த பெற்றோருடைய போக்கு காரணமாக அமையும் என்று சொல்றார். அடுத்த மிக முக்கியமானதான் பிள்ளையுடைய பர்சனாலிட்டி கால ஓட்டத்தில் சிதஞ்சி போகும், ஒரு வீக்கான பர்சனாலிட்டி உள்ள பிள்ளையாக மாறும். அடுத்தது செல்ஃப் எஸ்டீம் குறைந்த பிள்ளையாக மாறும் சொல்லுவாங்க. அதே போல தன்னம்பிக்கையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட தாழ்வு மனப்பான்மை கொண்ட பிள்ளைகளாக உருவாகும் சொல்லுவாங்க. அதே போல பாதுகாப்பு இல்லாத, எனக்கு யாருமே இல்லை, என்னை பார்க்க யாருமே இல்லாத இன்செக்யூரிட்டி ஃபீலிங் கொண்ட பிள்ளைகளாக உருவாகும் சொல்லுவாங்க. எனவே பேரண்ட்ஸ் எப்போதும் கடுமையாக கத்தி ஏசி அச்சுறுத்தி வளர்க்கக்கூடிய அந்த சூழலில் வரக்கூடிய பிள்ளைல அடுத்தது டிப்ரெஷன் போன்ற மனச்சோர்வு போன்ற மனநோய்கள் உருவாக்கு காரணமாக சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி போன்ற பதகளிப்பு போன்ற நோய்கள் உருவாகிறதுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த பிள்ளைகள் எப்போதும் தனிமையை நோக்கி போவாங்க, அல்லது தனிமையில் இருக்க கூடுதலாக விரும்புவாங்க. அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் அக்ரெசிவ் ஆவாங்க, ஆவேசப்படுவாங்க. சில கட்டங்களில் அந்த பேரண்ட்ஸை கூட எதிர்த்து அடிக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகள் உருவாகும் என்று இந்த ஆய்வுகள் சொல்றேன். அதே போல தனது பிள்ளைகள் தனது சொந்த கருத்துக்களை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு உட்படுவதாக இந்த ஆய்வினுடைய முடிவுகளாக நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் சில கேசஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினால், அதாவது கவுன்சிலிங் வரக்கூடிய இந்த பிள்ளைகளது பிரச்சனைகள் பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகளை நாங்கள் காண்றது தான். சில பிள்ளைகள் வருவாங்க, சிறுநீர் கழிப்பாங்க. அந்த வயதில் அப்படி அவர்களுக்கு தன்னை அறியாமல் சிறுநீர் போகும், அவர்களுக்கு விளங்காது. அந்த அளவுக்கு அதுக்குரிய காரணங்களை பார்க்குற நேரத்தில் சிறுநீர் அப்படி தன்னை அறியாமல் போலுக்கு பிள்ளைகளை பெற்றோர் இந்த அளவுக்கு வீட்டில் பயமுறுத்தி
ஏசி அச்சுறுத்தி கத்தி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த நிலைமைக்கு உட்படுவதாக நாங்கள் அந்த கேசஸில் நாங்கள் காண்றோம். இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்ன, சில பிள்ளைகளை நாங்கள் கண்டிக்கிறோம், இது நேரம் பார்த்தாலும் பதற்றத்தோடு இருப்பாங்க, உடல் நடுங்கி கொண்டிருக்கும், உள்ளத்திலும் பதற்றத்தோடு இருக்கும், அவர்கள் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆங்ஸைட்டி நிலைமைக்கு உட்பட்டிருப்பாங்க. அப்போ இவைகளுக்கும் பல காரணங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிள்ளை வளர்ப்பில் இருக்கக்கூடிய இந்த கடுமையான கத்தி, ஏசி, முகத்தில் பாய்ந்து கடுமையான சொற்களை கொண்டு பிள்ளைகளை வழிப்படுத்த முயற்சி செய்கின்ற பேரன்ஸுடைய பிள்ளைகள் இப்படி உருவாகுவதாக நாங்கள் அந்த அனுபவங்களை நாங்கள் காண்றது. எனவே உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மூமின் அடுத்த மூமினை வந்து அச்சுறுத்த இயலா, அச்சுறுத்துவது ஹராம்னு சொன்ன. அப்போ ஒரு மூமினுக்கே அப்படி இருந்தால் எங்கட மகனை எங்களோட வீட்டுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் எவ்வளவு பாசமாக நேசமாக நாங்கள் நடந்து கொள்ளணும், எவ்வளவு கவனமாக நாங்கள் அவர்களோடு பேசணும் உண்டு நாங்கள் அது இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். இதை விட பயங்கரமான விடயம் என்ன தெரியுமா, மைண்ட் ப்ரோக்ராமிங் என்ற ஒரு துறை இருக்கிறது. அதாவது நாங்கள் பிள்ளைகளை ஏசி கத்தி அப்படித்தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய வைக்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளையுடைய பிரெயினில் அது ப்ரோக்ராம் ஆகும். அப்போ அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஏசினா கத்தினா மட்டும்தான் அந்த பிள்ளை அந்த வேலையை செய்யும். அன்பா இறக்கமா சொன்னால் அந்த பிள்ளை செய்யாது. ஏன்னா அந்த பிள்ளையுடைய லாங்குவேஜ் பிரெயினில் அப்படித்தான் ப்ரோக்ராம் ஆகிக்கிறேன். எனவே அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாம் அப்படி. எனவே அந்த பிள்ளையும் அடுத்த பிள்ளைகளோடு அப்படித்தான் நடந்து கொள்ளும், அந்த பிள்ளையும் அவரது பிள்ளையும் அப்படித்தான் வளர்ப்பாங்க என்பதுதான் அந்த ப்ரோக்ராமிங் த மைண்ட் என்ற அந்த உளவியல் கோட்பாடு எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதற்குரிய காரணம் யாரு என்று யோசித்து பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், குல்தும் அன்னா ஹாதா, நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க கேட்குறீங்க இதற்குரிய காரணம் என்னன்னு சொல்லி, யாரு காரணம்னு சொல்லி, அல்லது எங்கிருந்து இந்த பிரச்சனை வந்தன்னு சொல்லி. நபியே நீங்கள் கூறுங்கோ, குல் ஹுவ மின் ஐந்தி அன்ஃபுசிகும், நீங்க தான் காரணம், நீங்க வளர்த்த முறை தான் காரணம். எனவே அவனோட பிள்ளைகள் சில கட்டங்களில் இந்த ட்ரக்ஸ் பிரச்சனைக்கு அல்லது வேறு நடத்த பிரச்சனைக்கு உட்படுவதற்கு சின்ன பருவத்தில் அல்லது நீங்க வளர்த்த முறைதான் மிக முக்கியமான காரணம். அதிலும் இந்த அமைப்பில் பிள்ளைகளை அடித்து ஏசி கத்தி உடல் தண்டனைகளை கொடுத்து முகத்தில் கடுமையான போக்குவரத்து நடந்து கொண்ட அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் தான் இப்படியான நிலைமைக்கு உட்படுவதாக அந்த ஆய்வுகள் சொல்வதை பார்க்கலாம். எனவே பேரண்ட்ஸ் ஆகிய நாங்கள் தனிமையில் இருந்து நாங்கள் யோசிப்போம், எங்களோட பிள்ளைகளை வளர்க்கிற முறை சரியா, நாங்கள் வளர்க்கிற முறை பிழையாக இருந்தால் எப்படி சரியான முறை பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறது, நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நாங்கள் கடிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு கடுமையாக நடந்து கொள்வது எவ்வளவு தூரம் பிள்ளையுடைய பிரெயினை எதிர்காலத்தை நடத்தையை பாதிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல் குர்ஆன் கூறுகின்ற யா புனைய, எனது அருமை மகனே, செல்ல மகனே என்ற அந்த கோட்பாட்டை, அந்த எப்ரோச்சினூடாக பிள்ளைகளோடு நாங்கள் அமைதியாக நிதானமாக கலந்துரையாடி பிள்ளைகளை புரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளை வழிப்படுத்துவோம். யா புனைய என்ற குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த எப்ரோச்சை எங்களது வீடுகளில் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். இந்த ஆய்வின் முடிவை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களது பிள்ளை வளர்ப்பு முறை ஒரு முறை திரும்பி பார்த்து முஹாசபா செய்து எங்களது பிள்ளைகளை நல்லொரு சாலிகான சந்ததிகளாக உருவாக்க அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.